சேக்கிழார் பெருமான் இயற்றி அருளிய பெரிய புராணம், 5வது புராணம், 5வது நாயன்மாரின் வரலாறு. இளையான்குடி மாற நாயனார் புராணம். இளையான்குடி என்னும் ஊரில் சூத்திர குலத்தில் தோன்றியவர் மாறன் என்னும் ஒரு சிவபக்தர் ஆவார். இவர் உழவு தொழிலை செய்பவர் ஆவார். இவர் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் தில்லை நடராஜன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். இவர் ஒரு விரதத்தை கை கொண்டார். தினமும் சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கும் ஒரு பழக்கத்தை கை கொண்டார். எவ்வளவு சிவனடியார்கள் வந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய உணவை அளித்து விருந்து உபச்சாரம் செய்து அனுப்புவார். இதை அவர் தன்னுடைய விரதமாக கடைபிடித்து வந்தார். அவர் உழவு தொழில் செய்ததால் அவரிடம் நிறைய செல்வமும் இருந்தது. இப்படியாக தானம் செய்தாலும் அவரிடம் செல்வம் வளர்ந்து கொண்டே வந்தது. இவர் பல நாட்கள் இந்த விரதத்தை கை கொண்டு அதை தவறாமல் கடைபிடித்து வருகிறார். இறைவன் அவருடைய விரதத்தின் ஸ்திர தன்மையை வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். உடனே அவர் அவருடைய செல்வம் குறையுமாறு செய்து விடுகிறார். நாளுக்கு நாள் மாறனாரின் செல்வம் குறைகிறது. அவர் மிகவும் வறுமைக்கு வருகிறார். அப்படிப்பட்ட வறுமையான நிலையை அடைந்தாலும் அவர் சிவனடியார்களுக்கு உணவிடும் பழக்கத்தை கைவிடவில்லை. பிறரிடத்தில் கடன் வாங்கியாவது சிவனடியாருக்கு உணவு கொடுக்கும் பழக்கத்தை கைவிடாமல் கடைபிடித்து வருகிறார். மாறனாரின் அந்த விரதத்தின் உறுதியை வெளிப்படுத்த எண்ணிய இறைவன் ஒரு நாள் சிவனடியாரின் வேஷத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு வருகிறார். அன்று நல்ல இரவு பொழுது. மழையோ கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது. சிவன் அடியார் வேடம் தாங்கி வந்த இறைவன் அந்த இரவு நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு சென்று, எனக்கு பசிக்கிறது, உணவு கொடுங்கள் என்று யாசிக்கிறார். அதை கண்ட மாறனார் அவருடைய கால்களில் பணிந்து அவரை வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து சென்று அவரை நல்ல ஆசனத்தில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்ற தன் மனைவியிடம், ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார், அவர் மிகவும் பசித்திருக்கிறார், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவி, ஐயோ, இப்படி இரவு நேரத்தில் வந்திருக்கிறாரே, வீட்டில் ஒரு அரிசி மணி கூட இல்லை, அக்கம் பக்கத்தில் சென்று கேட்கவும் முடியாது, நல்ல மழை பெய்கிறது, என்ன செய்வது, இப்படிப்பட்ட சோதனை வந்துவிட்டதே என்று கலங்குகிறார். அதன் பின் அவர் மனம் தெளிந்து தன்னுடைய கணவரிடம், இன்று காலை வயலில் விதைத்த நெல்லை எடுத்து வாருங்கள், அதை வைத்து சமைத்து கொடுக்கலாம் என்று கூறுகிறார். நல்ல இரவு பொழுது, நீர் பறவை கூட உறங்கும் நேரம், மழையோ கொட்டு கொட்டு என்று கொட்டுகிறது. அந்த நேரத்தில் மாறனார் ஒரு கூடையை தன் தலைமேல் கவிழ்த்து கொண்டு கொல்லைப்புற வழியாக தன்னுடைய வயலில் போகிறார். அங்கு மழை நீரில் மேலே மிதந்து கொண்டிருந்த விதை நெல்லை, விதைப்பதற்காக போட்டிருந்த நெல்லை கூடையில் அரிந்து போட்டு வீட்டிற்கு கொண்டு வருகிறார். அவருடைய மனைவி அதை நன்கு கழுவி அதை சமைப்பதற்கு விறகில்லையே என்று கேட்கிறார். மாறனார் தன் வீட்டின் ஒரு பகுதியில் இருந்த கூரையை சிதைத்து அதிலிருந்து பிரம்புகளை எடுத்து தருகிறார். அதை வைத்து அவருடைய மனைவியார் தீமூட்டி அந்த நெல்லை நன்றாக வறுத்து அதை குத்தி உமியை எடுத்துவிட்டு அரிசியை தனியாக நீக்கி அதை உலையிலிட்டு நன்கு சமைக்கிறார். பின்பு அவருக்கு தொட்டுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லையே என்று கேட்க, கொல்லைப்புறத்தில் விளைந்திருந்த பசுமையான கீரை வகைகளை அந்த இரவு நேரத்தில் கொட்டுகின்ற மழையில் போய் அதை அறிந்து வந்து கழுவி நன்கு பக்குவமாக அவருடைய மனைவி சமைத்து தருகிறார். அதன் பின் அவர்கள் இருவரும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சிவனடியார் இருந்த இடத்துக்கு சென்று அவருக்கு பரிமாற நினைக்கிறார்கள். அப்பொழுது சிவனடியார் இருந்த இடத்தில் ஒரு ஜோதி தோன்றுகிறது. கணவன் மனைவி இருவரும் திகைத்து பார்க்க, அந்த ஜோதியில் இறைவன் காலை ஊர்தியில் உமையொரு பாகனாக காட்சி தந்து, உன்னுடைய இந்த அன்னதானம் இடும் உறுதியான கொள்கையை உலகத்திற்கு உணர்த்தவே யாம் இப்படி வந்தோம். நீங்கள் இருவரும் அதில் உறுதியாக இருந்தீர்கள். கணவன் மனைவி இருவரும் என்னுடைய திருவடியை அடையுங்கள் என்று கூறி ஆசை அளித்து மறைந்தார். ஒரு கொள்கையை உறுதியாக கைப்பற்றி அதை கடைசி வரை விட்டுவிடாமல் காப்பாற்றுவது என்பதை இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலத்து போல இல்ல, இது வெகு காலத்துக்கு முன் நடந்த ஒரு விஷயம். மின் விளக்குகள் கிடையாது. அந்த நேரத்தில் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த அரிசியை எடுத்து வருவதும், அதை அவருடைய மனைவி அந்த இரவு நேரத்தில் அந்த நெல்லை வறுத்து அதை குத்தி அதில் அந்த உமி வேறு அரிசி வேறாக பிரித்து, எவ்வளவு உழைப்பு! அதை சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும். ஒரு விரதத்தை கணவன் ஏற்றுக்கொண்டார். அந்த விரதத்திற்கு பங்கம் இல்லாமல் அவருடைய மனைவியும் அதற்கு துணை நிற்கிறார். அப்படி நல்ல ஒரு விஷயத்துக்கு கணவன் மனைவி இருவரும்
ஒன்றாக சேர்ந்து செய்யும் பொழுது அந்த இருவருக்குமே இறைவன் வீடு பெற்றை அளிக்கிறார். இந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் அப்படியே கேட்டுவிட்டு செல்லக்கூடாது. இந்த விஷயங்களை நாம் சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும். நம்மால் இவ்வளவு வசதி இருக்கும் பொழுதே சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்ய முடிவதில்லை. ஒரு வசதியும் இல்லாமல் அவர்களும் இதே மானிட பிறவிதான். அவர்களுக்கும் இதே கை கால் இதே உடல்தான். இந்த உடலில்தான் அவர்கள் இதை செய்தார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நம்மால் எப்படி முடியாது? அவர்கள் செய்த அளவு இல்லை என்றால் கூட ஏதோ ஓரளவாவது நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த புராணத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் அதுவே நம்முடைய மேன்மைக்கு வழியாகும். சர்வம் சிவார்ப்பணம்.